ஆரம்பிக்கலாம். முடிச்சிங்களாமா? டைம் கொடுத்தா ஃபுல் ஸ்க்ரீன் வர மாட்டேங்குது. 2 நிமிஷம் எல்லாரும் என்ன செய்யுங்க. ஃபுல் ஸ்க்ரீன் சரி முடிச்சிட்டேன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஆரம்பிக்கலாம். முடிச்சிங்களா? ஆரம்பிக்கலாமா? சரி. ஏன்னா உங்க உத்தரவு இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாதுல்ல, அதுதான். நம்ம சிவாய் சரிங்களா? இப்போ நம்ம சாமி இருக்காரு இல்லையா, சிவபெருமான் இருக்காரு இல்லையா, அவருக்கு போன தடவை நான் கொஞ்சம் உங்களுக்கு லைட்டாக சொன்னேன், அதை நான் பெருசாக ஒன்று சொல்கிறேன். நம்ம ஒன்றும் பேசலை. நமச்சிவாய என்ற மந்திரத்துக்கு முன்னால் ஓமே நமக்கு தேவையில்லைன்றது போன முறை உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. நம்ம சிவம் நம்ம சிவம் பேர் என்ன, பரசிவம்னு பேர். இந்த பரசிவத்திலிருந்து வந்தது தான் என்னது, பஞ்சாட்சர மந்திரம் என்ற திரு 5 எழுத்து. இந்த பரசிவத்திலிருந்து தோன்றியதுதான் இந்த திரு 5 எழுத்து இல்லையா. திரு 5 எழுத்து நம சிவாய. அந்த நம சிவாய என்ற வார்த்தை இந்த பரசிவத்திலிருந்து தோன்றியது. பஞ்சாட்சர மந்திரம் என்கின்ற திரு 5 எழுத்து. 5 இல்லையா, அதனால நம்ம அதை சொல்றோம். இப்போ அதுல இருந்து வந்ததுதான் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த பிரணவம். என்னது நம்ம ஏன் அதை பிரணவம் பண்றோம்? இப்போ போன தடவை சொன்ன மாதிரி அந்த சுவாமி மலையில முருகர் இந்த மாதிரி குட்டி பையன் போய் என்ன பண்றான், சாமி காதுல ஓதன் தான் சொன்னோம் இல்லையா. பிரணவ மந்திரத்தை சொன்னான்னு சொல்றோம். அப்ப பிரணவம் என்ன வந்துச்சு, என்ன மந்திரம் போய் காதுல சொன்னாரு, ஓம்னு சொன்னார். அவங்க அப்பா கிட்ட போய் ஓம்னு சொல்லிட்டு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை சொல்லிட்டு நமச்சிவாயன்னு தான் போயிட்டு. அப்போ அந்த பிரணவத்திலிருந்து வந்ததுதான் இந்த நமச்சிவாய. எப்படி சொல்றீங்க, ஏன் ஓம் நமச்சிவாயன்னு சொல்லணும், நீங்க என்ன வேற மாதிரி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, சிவபுராணம் பாடுறீங்க இல்லையா, நீங்க எல்லாருமே பாடுவீங்க. அதுல மாணிக்க வாசகர் எப்படி ஸ்டார்ட் பண்றாரு, முதல் வார்த்தை என்ன, ஓம் நமச்சிவாயன்னு ஆரம்பிக்கிறாரு. நமச்சிவாய வாழ்க, நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. இந்த மாதிரி யார் பாடுவா, இளையராஜாவோட சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா கேட்டீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே உடம்பெல்லாம் சீல். நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழியாண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் இறைவன் அடிவாழ்க, நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. இது மாதிரி பாடுவாங்க இல்லையா. அப்போ அந்த நமசிவாய தான் மாணிக்க வாசகர் ஆரம்பிக்கிறார். அப்போ ஓம்ன்ற பிரணவத்திலிருந்து வந்ததுதான் ஓம். அப்ப நமசிவாயன்றதுல இருந்து வந்ததுதான் மற்றது எல்லாமே. நமச்சிவாயன்றதுதான் மூத்த மந்திரம். அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுங்க, ரைட்டா? அப்புறம் இப்போ சுந்தரமூர்த்தி பெருமான்னு ஒருத்தரை பத்தி சொல்லிட்டே இருப்பாங்க. யார் அந்த சுந்தரன்னா யாரு, ஒண்ணுமே தெரியலனாலும் போனா போதும், நாங்க சொல்றதெல்லாம் கேளுங்க. அந்த 4 வருடம் 3ஆவதா இருப்பாரு, நல்ல ராஜ கோலத்துல இருப்பார். அவர் நல்ல சுவாமி வர வச்சு நல்லா அவரை வாழ வச்சார். 2 வீட்டுக்காரமா கொடுத்தாரு அவருக்கு இல்லையா. யாரு, சங்கிலியார், பறவை நாச்சியார், இவங்க 2 பேரும் கொடுத்தாரு. அதுல சங்கிலியார் என்றவங்களை திருவொற்றியூர்ல கல்யாணம் பண்றாரு. ஒண்ணு தெரியலாம், அப்படி ஷார்ட்டா சொல்றேன் கேட்டுங்க. அதுல ஃபர்ஸ்ட் வீட்டுக்காரமா திருவாரூர்ல கல்யாணம் பண்றாரு. திருவொற்றியூர்ல கல்யாணம் பண்றவங்க சுந்தரர் என்ன பண்றாரு, சாமி மேல சத்தியம் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, திருவொற்றியூரை விட்டு நான் போக மாட்டேன், நான் உன்னை விட்டுட்டு திருவாரூருக்கு நான் அந்த அம்மாட்ட போக மாட்டேன்னு சொல்றாரு. சத்தியம் பண்றாரு, பொய் சத்தியம் பண்றாரு. கண்ணு 2ம் அவிஞ்சு போச்சு. யாருக்கு, சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கண்ணு 2ம் அவிஞ்சு போச்சு.
இவங்களுக்கெல்லாம் வயசுலாம் ரொம்ப யோசிக்காதீங்க. 18 வயசுலயே சாமி கிட்ட போயிட்டாரு. 18 வயசுல 2 கல்யாணம், அவ்வளவு பாட்டு எல்லாம் ஆட்டம் பாட்டெல்லாம் பண்ணிட்டு முக்திக்கு போயிட்டாரு. சாமி கிட்ட உடம்போட போயிட்டாரு. எப்படி போனாரு? திருப்பி திருப்பி சொல்லிட்டே அந்த கோயில் சுந்தரமூர்த்தி உடம்போட போயிட்டாரு மேல. இல்லையா? நம்மளாம் எப்படி போவோம்? உயிர் மட்டும்தானே போவோம். அது உடலோட சாமிக்கு போனார். எதுக்காக சொல்றேன்னா, 2 கண்ணும் மலையாளி போச்சு. ஒரு கண்ணு போய் காஞ்சிபுரத்துல போய் கேட்கிறாரு. காஞ்சிபுரத்துல யாரு இருக்கிறாங்க? காஞ்சி காமாட்சி இருக்கிறாங்க. காமாட்சி அம்மன் போய் அழுகுறாரு. ஏகம்பரேஸ்வரன் போய் கத்துறாரு. ஐயா காதலே வாங்கல. அம்மாவால தாங்க முடியல. இந்த பையன் வீட்டுல இப்ப கத்துறான், அழுகுறான்னு வச்சுக்கீங்க. அப்பா இங்கே உட்காந்து இருப்பாரு பக்கத்துல. அவருக்கு அம்மனே முன்னாடி இப்படி கேட்கிறாரு, அம்மாவை கவனின்னு உண்டா இல்லையா? அம்மா தான் அவர் பாட்டு உட்காந்து இருப்பாரு. அதை போல இவர் கத்துறாரு, அழுகுறாரு, என்னென்னமோ சொல்றாரு. அந்த பாட்டுலாம் இப்ப பாடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. என்னைக்காவது 4 மணி நேரம் பேசுறேன்னு உங்களுக்கு பூராவும் பேசுறேன் எல்லாத்தையும். இப்போ இப்போ அவர் என்ன பண்றாரு, போயிட்டு கட்சி ஏகம்பரநாதரோட போட்டு பாடுறாரு. காமாட்சி அம்மன் வந்து என்ன பண்றாங்க, இடது பக்கம் கண்ணை கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் லெப்ட்னு சொல்றீங்க, அந்த இடது பக்கம் கண்ணு அம்மா கொடுத்துட்டாங்க. ஆலம் தான் உகந்து அமுது செய்தானே. நான் ஒரு பாடுங்க உங்களுக்கு நான் இங்க பாடியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஆழம் தான் உகந்து அமுது செய்தானே, ஆதியை அமரர் படிந்து அந்த பாட்டு. அவர் அந்த பாட்டை பாடினது இடது கண்ணு மட்டும் கிடைச்சி போச்சு. இப்போ என்ன பண்றாருன்னா, அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி முன்பு எழும் பழைய வல்வினை மூடாமுன் சிந்தை பராமரியத்தின் திருவாரூர் புக்கு என்ற பிராணரை என்றுக்குள் எய்துவதே பாடி போறாரு. ஒரு கண்ணுல தண்ணி வழியுது, ஒரு கண்ணு இல்ல, இன்னொரு கண்ணு தெரியுது. அழுதுகிட்டு நல்லா யோசிச்சு பாருங்க. காஞ்சிபுரம் எங்க இருக்குது, திருவாரூர் எங்க இருக்குது? அப்ப என்ன பைக்கா இருந்தது, பேட்டரி கார், ஏசி பஸ் இருந்தது. அவர் ஏறி உட்காந்து பாடி பார்த்துருக்கு. நடந்தே தான் வரணும், செருப்பு கூட கிடையாது இல்லையா? எவ்வளவு வெயில், எவ்வளவு காடு, எவ்வளவு முள்ளு, அங்க இருந்து பாடிட்டு வர. உங்களோட பேப்பர்ல இந்த பாட்டு இருக்குது, ஒரு தடவை பாக்குறீங்களா? அந்தியும் நண்பகலும் பாட்டு இருக்கா பாருங்க. இல்லைன்னா விட்டுடுங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. சரி, நீங்க இதை மட்டும் கேளுங்க. இங்க பாருங்க, அந்தியும்னா என்னது? அந்தினா என்னது? சாயந்தரம். அந்தியும் நண்பகலும், இங்க பாருங்க, அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லினா காலையிலையும் சொல்லணுமா சிவாய நம்ம நமச்சிவாயன்னு, மாலையிலையும் சொல்லணும், மத்தியானம் உச்சியிலையும் சொல்லணுமா, எல்லா நேரம் சொல்லிட்டு இருக்கணுமா. அந்தியும் நண்பகலும் 5 பதம்னா 5னா நமசிவாயன்றவர். நமசிவாய என்ற பதமான வார்த்தையை சொல்லி உள்ள வைக்கணும். சாமி மந்திராவை உள்ள வைக்கணும், உதட்டிலே இருக்க கூடாது, உள்ளத்துல இருந்து சொல்லணும். நீங்க வரீங்க கோயிலுக்கு, அங்க வரீங்க, நந்தியை கும்பிடுறீங்க, பீடத்தை கும்பிடுறீங்க. அங்க பீடத்தை கும்பிடும் போதே உங்களுக்கு வந்து வெளியில இருக்கிற ஞாபகங்கள் எல்லாமே போயின்னு பலி பண்றீங்க. அந்த அங்க வரும்போதே நீங்க அந்த கெட்ட ஞாபகங்கள் என்ன செய்வீங்க? பலி பண்றீங்க. பலி பண்ணிட்டு நந்தி பெருமான்கிட்ட போறீங்க இல்லையா? நந்தி பெருமான்கிட்ட போயிட்டு இந்த துவாரபாலகர் மூலமா உள்ள போறீங்க. உள்ள உங்களால மூலஸ்தானத்துக்குள்ள போக முடியுமா? மூலஸ்தானத்துக்குள்ள எல்லாராலையும் போக முடியாது. அப்ப நீங்க இங்க நின்றுவீங்க, உங்க உள்ளம் போய் மூலஸ்தானத்தை போய் சுத்திட்டு வரணுமா? உங்களோட உள்ளம் போய் மூலஸ்தானத்தை போய் சாமியை போயிட்டு சாமியை போயிட்டு சுத்திட்டு வரணுமா? நம்ம என்ன யோசிப்போம், ஐயோ அவங்களாம் மூலஸ்தானம் உள்ள போறாங்க, கிடையவே கிடையாது. நீங்களும் தான் போறீங்க உள்ள. உள்ளத்தால நம்ம போக கத்துக்கணும், உணர்வால போக கத்துக்கணும், வாயால வாய் வார்த்தையால கத்துக்கூடாது. இப்ப நீங்க ஒரு புது கார் இந்த இடத்துல ஒரு பென்ஸ் ஒரு வாங்கி விட்டுட்டீங்க, கூட்டிட்டு கோயிலுக்கு ஒருத்தர் வரான்னு வச்சுக்கலாம், கூப்பிடுவீங்க. அவரோட நினைவு பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். என்னவா இருக்கும்னா அவனுடைய யோசனை பூரா அந்த கார்ல தான் இருக்கும். காரை எவனா கிழிச்சிருவானோ, டயரை எவனா அறுத்துருவானோ, யாராயிட்டு போது அவனுக்கு சாமி கிட்டே வராது புத்தி. யோசிச்சு பாருங்க, நம்ம கிட்ட ஒண்ணு இல்லைன்னா ஃப்ரீயா வரலாம், வந்து சாமியை பார்க்கலாம். மூலஸ்தானத்து உள்ள கூட நம்ம பேசி மூலஸ்தானத்து உள்ள நம்ம நீங்க யோசிக்கிற அந்த உணர்வு போய் சுத்திருமா. அத மாதிரி சாமி கும்பிடுறோம். சாமி எப்படி கும்பிடுறோம்? நம்ம உள்ள போக முடியலையே, நம்ம லாஸ்ட்ல உட்காந்துக்கணுமே, எல்லாரும் ஃப்ரெண்ட்ல உட்காந்துனாங்க, அந்த மாதிரி என்னமே தேவையில்லை. இந்த உணர்வு அப்படியே விட்டீங்கனாலே போதும்.
ஓகேவா? எதுக்கு சொல்றேன்னா, அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி முன்பு எழும் பழைய வல்வினை மூடா முன்னா, முன்பு எழும் பழைய வல்வினை. சரி, இவ்வளவு நேரம் நீங்க தேவை கேட்டீங்க இல்லையா? இப்ப நான் கொஞ்சம் கஷ்டமானதுக்குள்ள போறேன். ஏன்னா இப்பதான் உங்களுக்கு தூங்க வேண்டிய டைம் இதுதான். அதனால கொஞ்சம் கஷ்டமானதுக்குள்ள போறேன். கர்மான்னு சொல்றாங்க இல்லையா? கர்மா எல்லாம் என்னோட கர்மாங்கன்றாங்க தெரியுமா? எல்லாம் கர்மாங்க. நான் ஏன் சொல்றாங்க? என்னன்னா தான் இருக்குது மொத்தம். கர்மானா என்னென்ன கர்மா தெரியுமா? தூங்காம கேளுங்க. சஞ்சித கர்மா, பிராரத்துவ கர்மா, ஆகாமிய கர்மா. இது 3 தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுவரை கேட்காத கூட்ட கேளுங்க. சஞ்சிதா இது ஞாபகம் வச்சுங்க. இல்ல ரஞ்சிதா ஞாபகம் வச்சுக்கீங்க. சஞ்சிதா கர்மா, சஞ்சிதம், பிராரத்துவம். எல்லாம் எனக்கு என்னோட பிராரத்துவம். அது என்னோட பிராப்தம். நீங்க ஷார்ட்டா என் பிராப்தம் தான் போறது சொல்றேன் இல்லையா? சஞ்சிதா கர்மா, பிராரத்துவம், ஆகாமியம். இதுதான் சங்கீத இருக்கு. இதுதான் நம்மளோட லைஃபை தீர்மானிக்குதா, நிர்ணயம் பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா. என்னது இது? சஞ்சிதானா என்னது? சஞ்சிதானா என்ன தெரியுமா? சஞ்சிதா கர்மா. இது கேளுங்க. எவ்வளவு புஸ்தகம் எடுத்து படிச்சீங்கன்னாலும் இந்த கிளாரிபிகேஷன் உங்களுக்கு இந்த தெளிவு இந்த கர்மாவை கிடைக்க கர்மாஸ்க்கு நிறைய புக் இருக்குது. குழப்பி எடுத்து பார்த்துட்டு இருப்பீங்க. என்ன சொல்றாங்கன்னு தெரியல. தெளிவா சொன்னா தெரியுமா? நான் ஈஸியா சொல்றேன் உங்களுக்கு. சஞ்சித கர்மானா என்னன்னா, ஒரு 100 கிலோ அரிசி மூட்டை. 100 கிலோ அரிசி மூட்டை. அதுல நம்மளோட பாவங்கள் எல்லாம் இருக்குது. ஓகேவா? முன் பிறவியில செஞ்ச பாவங்கள் எல்லாம் அந்த 100 கிலோ அரிசி மூட்டையில இருக்குது. பிராரத்துவம் என்னன்னா, சாமி என்ன செய்யறாரு? நல்லா யூஸ்ஃபுல்லா கேட்கணுன்றவங்க கேட்டுப்பீங்க. இல்லாதவங்க தெரியல. சாமி என்ன பண்றாரு? அந்த 100 கிலோ அரிசியில இருந்து ஒரு 10 கிலோ உங்க கையில கொடுத்து, டேய் கீழே இறங்குடான்னு சொல்லுவார். என்ன கொடுத்து? பிறவி கொடுத்து, தம்பி கீழே போயிட்டு வாப்பா, எந்த தப்பு செய்யக்கூடாது, இதை போய் தீர்த்துட்டு வந்துரு, நீ இந்த மாதிரி ஒரு 4 தடவை போய் தீர்த்தினாக்கா உனக்கு பிறவி கிடையாது. நம்ம முடிச்சிடலாம் சொல்றாரு. நம்ம என்ன பண்றோம்? அழகா வரோம், இறங்குறோம், குழந்தையா இருக்கிறோம், வரோம். அதுக்கப்புறம் இல்லாத தில்லாதனுடைய வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுறோம் இல்லையா? அப்ப அந்த 10 கிலோவை கொடுத்து, தம்பி இதை போய் தீர்த்துட்டு வாப்பான்னு சாமி சொன்னாரு இல்லையா? அப்புறம் நம்ம செய்யற பாவங்கள்லாம் இருக்கு தெரியுமா? இப்ப தெரியாமல வாயால திட்டுறதா, அசிங்கமா திட்டுறீங்களா? அது என்ன ஆயிடுதுன்னா, அந்த 10 கிலோ 20 கிலோவா வெயிட் ஏறிடுது இல்லையா? அது நம்ம அந்த 10 கிலோ செலவு பண்ற வழி இருக்குல்ல, அந்த நேரம். இதுதான் பிராரத்துவம். இதுதான் நம்மளோட பிராப்தம். சங்கத்தன் காரணம் போறான், நான் வாட்டர் சைக்கிள் நெரிச்சிட்டு போறேன். அது பிராரத்துவம், உன்னோட பிராரத்துவம். அதுதான். அப்ப அந்த இந்த பிராரத்துவத்துக்கு நமக்கு வர நோயெல்லாம் இருக்கு பாருங்க. நோய், நம்ம ஊனமா இருக்கிறது எல்லாம் இந்த பிராரத்துவம் வர்றதுதான். அதை நம்ம தீர்த்துதான் ஆகணும். அதை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். எங்க என் வீட்டுக்காரர் சரியில்லைங்க, என் வீட்டுக்காரமா சரியில்லைங்க, என் பையன் ஒரு சரி சுத்துறாங்க, இது அடிக்கிறாங்க, அது அடிக்கிறாங்க, எல்லாம் இந்த பிராரத்துவம். அதை நம்ம தீர்த்துதான் ஆக வேண்டும். அதை தீர்க்கும் போது எந்த பாவமும் செய்யாம தீர்க்கணும். தீர்த்துட்டீங்கன்னா அடுத்த பிறகு அதுக்கு மேன்மையான பிறவியா கிடைக்கும். நல்லா கேளுங்க. காத்து தீட்டிட்டு அடுத்தது நல்ல மேன்மையான பிறவியா உங்களுக்கு கிடைச்சி, அடுத்த 10 கிலோ எடுத்தாலும் நல்ல மேன்மையான பிறவியில எடுத்து வருவீங்க. இப்போ இந்த டியூரேஷன் இருக்கு, இந்த காலம் இருக்கு தெரியுமா? நான் அந்த பிராரத்துவம்னு சொன்னேன் இல்லையா? அந்த நம்ம இந்த பிராரத்துவத்துல செய்யற அந்த தப்புகள் எல்லாம் சேர்ந்து நான் இந்த 10 20வது தெரியுமா? அது பேரு தான் ஆகாமிய வினை. அது பேரு தான் ஆகாமியான பேர் சான்ஸ்கிரிட்ல. ஆகாமிய வினை அதுதான். அப்போ சீங்க பாருங்களேன். இதுவரைக்கும் கேட்கலாம். இதுவரைக்கும் கேட்கல சாமி நான் சொல்றேன். 100 கிலோ அரிசி மூட்டை சஞ்சித வினை. அதுல இருந்து 10 கிலோவை எடுத்துட்டு போய் பிராரத்துவம் போடா, கீழே இறங்கி போடா, உலகத்துல போய் வாழ்டான்னு சாமி சொல்றாரு. அதை எடுத்துட்டு இங்க வாழுறீங்க. அதை தீர்க்கும் போது செய்யற பாவம் இருக்கு இல்லையா? இன்னும் பாவம் செய்யறீங்கல்ல, அது ஆகாமிய வினை. கிளியராமா? ஈஸியா? அது ஆகாமிய வினை. அப்ப என்ன ஆயிடுச்சு? காலம் வரும்போது, இறக்கும் போது, உயிர் போகும்போது என்ன செய்யுது? 10 கிலோ வந்த உயிர்
90 கிலோவா போய் என்ன சேருது? அந்த 90 கிலோ மூட்டை இருக்குல்ல, அதுல போய் சேர்ந்துச்சு. அப்ப மொத்தம் என்ன ஆச்சு? 110 கிலோ ஆயிட்டீங்க. 100ஏ போய் 10 தீர்றான்னு சாமி சொன்னாரு. 110 போய் சேர்ந்துட்டீங்க. அப்ப என்ன பண்றீங்க? பிறவி எடு, பிறவி எடு, எடு. 110 ஜீரோ வாக்கு. இதுதான் வாழ்க்கை. இதுதான் நம்மளோட மனுஷன். நம்ம ஏன் வந்தோம், ஏன் பிறந்தோம், எப்படி அவன் நல்லா இருக்கிறானே, அவன் அவ்வளவு செயல் போட்டுக்கிறானே, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஏன் இல்ல? எல்லாம் இந்த பிராரத்துவம் சஞ்சிதம் ஆகாமியத்தோட கணக்கு தான். ஓகே. அந்தியும் நண்பர்களும் 5 பதம் சொல்லி முன்பு எழும் பழைய வல்வினைனா, கொடுமையான வினைனா, பாவங்கள், அந்த சஞ்சிதத்தை போக்குறாரா சுவாமி. யாரு? சுந்தரமூர்த்தி நாயனாரு. முன்பு எழும் பழைய வல்வினைனா ரொம்ப வலுவான வினைகள். முன்பு எழும் பழைய வல்வினை மூடாமுன்னா சாவத்துக்கு முன்னால என்ன சாமி செய்யணும்னு சுந்தரமூர்த்தி கேட்டா, திருவாரூர் கோயிலுக்கு ஓடுப்பான்னு சொல்றாரு. அங்கதான் போய் சாமிக்கு பாடி இன்னொரு கண்ணு வாங்கினாரு சுவாமி. எங்க வாங்கினாரு? திருவாரூர்ல இன்னொரு கண்ணு சுந்தரமூர்த்தி வாங்கினாரு. ஒரு கண்ணு வந்து ஏகமரத்துல வாங்கினாரு, இன்னொரு கண்ணு திருவாரூர்ல வாங்கினாரு. அப்ப இது வேற யாராவது உங்ககிட்ட கர்மா பத்தி பேசினா கரெக்டா சொல்லுவீங்கல்ல? என்னது? ஆகாமியம். இதுதான், இந்த வினைகள் தான் நம்மள ஆட்டி படைக்கிறது. நம்ம வந்து எப்படி நம்ம வந்து பிறக்கணும், நம்ம எப்படி இறக்கணும், எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது வந்து வினைகள் தான். அம்மாவோட கருவுல இருக்கும்போது 5 விஷயங்கள் வந்து தீர்மானிக்கப்படும். என்னன்னு? கர்மா 1, வித்யா 1, என்னன்னு 5 விஷயங்கள். நீங்க இப்ப வரீங்க, சின்ன குழந்தை வரீங்க, என்னன்னா உங்களுக்கு தீர்மானிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆயுள், இவன் இத்தனை வருஷம் தான் இருப்பான் இல்லையா? ஒருத்தவனுக்கு நிர்ணயம் செய்ய ஆயுளை விட ஒரு வினாடி கூட அவன் கூட இருக்க முடியாது. ஒரு பைத்தியக்கார டாக்டர் அவனை ட்ரீட் பண்ணா கூட அவன் பழிச்சுப்பான். ஆனா பெரிய இன்டெலிஜென்ட் மியாட் ஆஸ்பத்திரி அந்த பேரு லண்டன்ல போய் ட்ரீட் பண்ணா அவனுக்கு காலம் முடிஞ்சிச்சுன்னா என்ன செய்ய முடியும்? போய் தான் ஆக முடியும். அதனால முதல் தீர்மானிக்கிறது வந்து ஒரு ஆளுக்கு ஆயுள். அடுத்தது வந்து வித்தம். வித்தம்னா என்னது? பணம், பொண்ணு, பொருளெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம். அடுத்தது வந்து என்ன சாமி தீர்மானிக்க? வித்யா. இவனுக்கு இவன் 8ஆவதோட முடிச்சுக்கணும், அவன் டாக்டரேட் பண்ணணும், அவன் யூஎஸ்ஏ போகணும், இதெல்லாம் சாமி கருவிலேயே அவனுக்கு தீர்மானிக்கப்படுதான். என்னது? ஆயுள், வித்தம், அப்புறம் வித்யா, அப்புறம் கர்மா. இவன் இவ்வளவு கர்மா பண்ணி, ஏன் அந்த வார்த்தை எதுக்கு இப்ப எடுத்துட்டு வந்தேன்? சஞ்சித கர்மால இருந்து அவனுக்கு எவ்வளவு எடுத்து கொடுக்கணும்னு சாமி தீர்மானிச்சிருவாங்க. 10 கிலோ எடுத்துட்டு போறியாப்பா, 20 கிலோ தீர்த்துட்டு வரியாப்பா, 50 கிலோ தீர்த்துட்டு வரியா, எல்லாம் அந்த கருவுலயே அவனுக்கு தீர்மானிச்சுதான் வருவீங்களாங்க. நம்ம என்ன நினைப்போம்? குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைக்கு சாமி என்னென்ன பண்ணிக்கிறாருன்னா, இவ்வளவு ஆயுள், இவ்வளவு வித்தம், இவ்வளவு வித்யா, இவ்வளவு கர்மா, லாஸ்ட்ல மரணம். மரணமும் சாமி டிட்டர்மைன் பண்ணிடுவாங்க. நீ இந்த தேதியில இந்த நாள்ல இப்ப நீ என்கிட்ட வந்துடணும். அது இல்லைன்னு முடியுமா? இல்ல நம்ம போய் தான் ஆகணும். இதெல்லாம் வந்து கர்மா பேஸ். அப்போ நம்ம அப்படி வாழ இப்படி வாழணும். கிடைச்சது இந்த பதவி தான். இத எந்த இதுவும் இல்லாம அழகா இதை வாழ்ந்துட்டு தீர்த்துட்டு போக வேண்டியது நம்மளோட வேலை. சரிதானா? பக்தி வந்து வாய அளவுல இருக்கக்கூடாது, உள்ள இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா? கொஞ்சம் தூக்கம் வராம இருக்கிறதுக்காக சின்ன ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிடுறேன். ஒரு அம்மா வந்து தினந்தோறும் ஒரு சன்னியாசிக்கு தவம் பண்ணும் போது பால் எடுத்து போய் தராங்க. ஒரு ஆத்த கடந்து ஒரு படகுல வந்து அந்த பால் எடுத்து வந்து தரும்போது அவங்க இந்த சித்தர்கள் எல்லாம் என்னன்னா கொஞ்சம் கோபம் உள்ளவங்க. ஏன்னா அவங்க சாமி கிட்ட போறதால இங்க இருக்கிறவங்களை கொஞ்சம் வேற மாதிரி பார்ப்பாங்க. அதனால கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி இருக்கிறதால அந்த பொண்ணுகிட்ட சொல்றாரு, நாளையில நீ கால தாமதமா பால் எடுத்து வந்தீங்கன்னா எனக்கு எடுத்துட்டு வர தேவையில்லை, விட்டுடுன்னு சொல்றாரு. அது பொண்ணு நான் சொல்றது, ஐயா படகுக்காரன் லேட்டா வந்துட்டேன் ஐயா, அண்ணாங்க ஐயா பண்றது வேற சாக்கு போட சொல்றது போது அவெல்லாம் சொல்றாரு, படகு மூலியமா தான் நீ தாண்டியா கேட்கிறாரு. ஆமா சாமின்னு சொல்லும் போது அவன் வாயால சிவசிவன் சொல்லிட்டு ஜென்மான்றது ஒரு பெரிய சமுத்திரம். இந்த சமுத்திரத்தையே தாண்டிடுறாங்கம்மா. நீ நம்ம படகுல தாண்டத போய் பெருசா சொல்றாங்க போது அது பொண்ணு என்ன பண்ணுது, இன்னசென்டான பொண்ணு, அதாவது எதுவும் பெருசா விஷயம் தெரியாத ஒரு பால் வியாபாரம் பண்ற பொண்ணு.
அது என்ன பண்ணுது, சிவசிவான்ற மந்திரத்தை சொன்னா இந்த சமுத்திரத்தை தாண்டிலன்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஆத்த தாண்டும் போது நீங்க சிவசிவான்னு சொல்லினா ஆத்த தாண்டுவோமான்னு சொல்லிட்டு படகுக்காரன் யாருமே இல்லாம அது பாட்டுக்கு நடந்து போய் தினந்தோறும் போய் வந்துட்டு இருந்தான். என்னம்மா இப்பெல்லாம் சீக்கிரமா வந்துடுறேன்னு அந்த சித்தருக்கு கேட்கும் போது பொண்ணு சொல்லுதான், ஐயா நீங்க தானே என்ன சொன்னீங்க சிவசிவா என்ற மந்திரத்தை சொன்ன அவன் அந்த கடலே தாண்டான், நீ என்னமா அதை தாண்டுறன்னு சொல்லும் போது உண்மையான்னு சொல்லிட்டு சித்தர் போயிட்டு நம்மளும் தாண்டி பார்க்கணும் போது சித்தர் உள்ள கால வைக்கும் போது அவரோட வேட்டியை இழுத்து பிடிக்கிறார். ஏன் வேட்டி ஈரமாயிட போதுன்னு பார்த்தாராம். அப்புறம் இது எவ்வளவு ஆழன்னு பொறுமையா காலை விட்டு பார்த்தாராம். எவ்வளவு ஆழன்னு பொறுமையா காலை விட்டு பார்த்துட்டு இதெல்லாம் செய்யும் போது மந்திரத்தை வெறும் உதடுல மட்டும்தான் சொன்னாராம், உள்ளத்துல சொல்லலையா. அப்ப என்னாச்சு, உழுந்து வாரனாராம், போய் உள்ள உழுந்து வாரனாராம். ஏன் எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸும் எனக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்க கூடாது, மந்திரமும் நெஞ்சில இல்ல வாயில இருக்குது, ஆழம் எவ்வளவு இருக்குது. ஆனா அந்த பொண்ணு அதை பத்தி யோசிக்கவே இல்லை, அது பாட்டு போயினே இருந்துதான். சாமிக்கு தினத்தோடு எடுத்து இது பண்ணதால எதுக்கு சொல்றேன்னா, நீங்க எல்லாம் பெருசா முடி பெரிய அவங்க எல்லாம் பார்த்து நீங்க பயப்பட தேவையில்லை. உங்களோட பக்தியும் அன்பும் அது எல்லாத்த விட பெருசா இருக்கும். அது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க நினைச்சுப்பீங்க நம்ம எதுவுமே கிடையாது கூடாதா, ஐயோ பெரிய கூடாது, அதெல்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. சாமி மட்டும்தான், இவரை மட்டும் நம்ம யோசிச்சாலே நம்மளால சாமி எங்கேயோ தெரியும் இல்லையா. ஏன் அப்படி எல்லாம் வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த யுகம் என்ன யுகம், கலியுகம் இல்லையா. கொஞ்சம் எல்லாரும் இங்க கேளுங்க, போதும் வாங்க. இந்த யுகம் என்ன யுகம், கலியுகம். தர்மர் பாரத போர் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. அவர் கூட யாரா இருந்தா, பீமன் இருந்தா, சகாதேவன் இருந்தா, அர்ஜுனன் இருந்தா, நகுலன் இருந்தான் இல்லையா. இவங்க 3 பேர் என்ன பண்றாங்க, போயிட்டு ஒரு குதிரை வாங்க போறாங்க. யாரு யாரு, பீமன் மட்டும் கிடையாது, யாரு அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 3 பேர் போறாங்க. போயிட்டு குதிரை வாங்க போகும்போது அந்த மார்க்கெட்ல போயிட்டு சந்தையில பார்க்கும்போது ஒரு குதிரை மட்டும் பல 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 வெள்ளையா அப்படியே வெள்ளி மாதிரி நின்னுது. 3 பேருமே கை கட்டுறாங்க, இதுதான் வாங்கணும். 3 பேருமே கை கட்டுறாங்க. காட்டும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த குதிரை பார்க்க என்ன சொல்றான், அப்பா இந்த குதிரை நான் விற்கிறது கிடையாது உங்களுக்கு, ஏன் எங்களுக்கு ஏன் விற்க மாட்டீங்க, எவ்வளவு காசு வேணா கொடுக்குறோம்னு சொல்றாங்க. இல்ல உங்களுக்கு விற்க மாட்டேன், ஏன் நான் கேட்கிற 3 கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா குதிரையை கொடுக்குறான் உங்களுக்கு. சரி என்ன கேள்வி சொல்லுன்னு கேட்கிறேன். ஒரு ஊசியோட காது உள்ள ஒரு யானையோட உடம்பு போயிடுச்சா, வால் மட்டும் போகலையா, அது எப்படின்னு கேட்கிறான். ஒரு ஊசியோட காதுக்குள்ள யானையோட உடம்பு போயிடுச்சான், ஆனா வால் மட்டும் போகாம நின்று இருக்கான், அது எப்படின்னு கேட்டான். அப்படி கம்மனே இருந்தான்னு தெரியல. அடுத்தது ஒரு குளம் இருக்குதான், சாரி கிணறு, ஒரு அதுக்கு பக்கத்துல 6 வெட்டிக்க கிணறு இருக்குதான். ஒரு கிணறு, அந்த கிணறுல இருந்து எடுத்து இந்த 6 ரொம்ப முடியுதா, 6 கிணத்துல இருந்து ரொப்பி மாண்டா கூட அந்த முதல் கிணறு ரொம்ப மாட்டுதான். அது யாரு கேட்கறது, மொத்தம் 7 கிணறு இருக்குது. முதல் கிணறுல இருந்து எடுத்தா அந்த 6ம் ஃபுல்லாயிடுதான். 6த்துல இருந்து தூக்கி ஊத்தினா கூட முதல் கிணறு ரொம்ப மாட்டுது எப்படின்னு கேட்கலாம். 3வது கேள்வி கேட்கலாம், உங்களுக்கு யாருக்கா தெரியுதா, தெரியல. 3வது கேள்வி, அர்ஜுனனுக்கே தெரியல எங்களுக்கு எப்படி தெரியும் கேட்குறீங்களா, அது கரெக்ட் தான். 3வது கேள்வி, ஒரு பெரிய நெல் வேலி ஒன்று இருக்குதான், ஒரு பெரிய நெல் வயல் இருக்குதான். அது எல்லாமே நெல்லுங்கெல்லாம் நல்லா விளைஞ்சி முத்தி போய் எல்லாம் கலசாச்சு இருக்குதான். அதை சுத்தி ஒரு வேலி போட்டுருக்குதான். மறுநாள் பார்க்கும்போது அந்த வேலி எதுக்கு போட்டுருந்தா, ஆடு மாடு எதுவும் மேயக்கூடாது, நல்லா போட்டு கேட்டு போட மூடி இருக்குதான். மறுநாள் பார்க்கும்போது அந்த வயல்ல இருக்க நெல்லுல எதுவுமே காணாம, எல்லாமே காணாம போச்சு. எப்படி காணாம போச்சு, இந்த 3 கேள்வி கேட்டாங்க. முதல் கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, கலியுகம் இல்லையா, இது ஒரு கெட்ட உலகம், இது ஒரு கெட்ட டைம். அந்த டைம்ல இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கேட்கறதுனால உங்களுக்கு நீங்க கொஞ்சம் நல்லா மேம்படுவீங்கிறதுனாலதான் கஷ்டப்பட்டு உங்களுக்கு சொல்றேன் இல்லையா. இந்த யுகத்துல வர கஷ்டம் உங்களுக்கு சுமூகமா போயிடும். நீங்க நல்லா அனுபவிச்சு பாருங்க. நம்பிக்கை வச்சவங்க கண்டிப்பா இதை உணர்ந்து பார்க்கணும். இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனா எனக்கு நல்லா போச்சு, கண்டிப்பா சத்தியமா சொல்றேன். எல்லாமே நீங்க உள்ள வச்சீங்கன்னா உங்களுக்கு தீராத வியாதியெல்லாம் தீர்ந்துடும் இல்லையா. இப்ப பாருங்க, இப்ப அதே கேள்வி, யானை உள்ள போகுது. ஏன்
கலியுகத்துல கெட்ட விஷயங்கள்லாம் நல்லா உள்ள போயிடுமா, நல்லா எல்லாரும் போய் கேட்பானா. நல்ல விஷயம்ன்ற அந்த யானை வாழுன்றது நல்ல விஷயம் போல. எவனும் நல்லதை தேடியே போக மாட்டானா. நல்லவங்களுக்கு யாரும் மதிப்பு மரியாதை தரமாட்டானா. நான் வந்து இங்க நாய் மாதிரி என்ன கத்துனாலும் சில பேர் அவங்க வேலையை பாக்குறீங்க இல்லையா. கலியுகத்துக்கு நல்ல உதாரணம் அதுதான். சில பேர் கோயிலே வந்து உட்காந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசி கடைசியில குஷ்டம் பிடிச்சிடும். குஷ்டம் பிடிச்சிடும். நாம வச்சுங்க யாரையும் நம்ம சும்மா பேசிடலாம்னு யோசிக்க கூடாது. அப்படியே சாமி பார்த்துட்டே நம்ம குஷ்டம் பிடிச்சி கூடாது. அதனால யாரையும் நிந்தை பண்ணவே கூடாது. எங்க கோயில்ல வந்து உட்காந்து யாரையும் நிந்தை பண்ணக்கூடாது. நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போயிடணும் இல்லையா. இப்ப அந்த யானை கதை போயிட்டா, யானைன்றது கெட்ட மக்கள் வந்து எல்லாத்துக்கும் உள்ளேயும் போவான், நல்லதுக்கு போக மாட்டான். இதை வந்து தர்மர் கிட்ட சொல்லும் போது தர்மர் வந்து இதுக்கு எல்லாம் வந்து எக்ஸ்பிளனேஷன் தராரு. இவங்க 3 பேருக்கும் பதில் கொடுக்குறாரு. நீங்க போய் அதை சொல்லி வாங்கி வாங்கடான்னு சொல்லி. 2வது கேள்வி என்னது, 6 கிணறு இருக்குது, ஒரு கிணறுல இருந்து எடுத்து ஊத்துனா 6 ரொம்பிடுது, 6 கிணறுல இருந்து மண்டு ஊத்துனா ஒண்ணு ரொம்ப மாட்டுது. பெரிய கிணறுன்னு சொன்ன இல்லையா, அது அப்பா அம்மா. 6 கிணறுன்னு சொன்னது வந்து பிள்ளைங்க. எவ்வளவுதான் இவங்களுக்கு சொன்னீங்கனாலும், எவ்வளவு நல்ல புத்தி சொன்னீங்கனாலும் இவனுக்கு கேட்கவே மாட்டாங்க இல்லையா, கேட்கவே மாட்டாங்க. அப்பா அம்மா இவன் ஒரு வாய் சோறு தின்றதுக்கு இவனை இடுப்புல தூக்கிக்கின்னு, டேய் நாய பாடுறா, காக்காய பாடுறா, டேய் குத பாடுறா, மழை வந்து பாடுறா, அதை அடிச்சிடறான் இதை அடிச்சிடறான் அவனு கத்தி கஷ்டப்பட்டு இவனுக்கு ஒரு வாய் சோத்தையும் ஊட்டுறாங்க. இவனுங்க கடைசியில என்ன ஊட்டுறாங்க, என்னமா விஷத்தை ஊட்டுறானுங்களா பாருங்க, கேளுங்க. அவனுக்கு என்ன செய்யறானுங்க, அவனுங்களால ஏன் சொல்றேன்னா அப்பா அம்மான்றது அந்த முத கிணறு இல்லையா, அந்த கிணற ரொப்பவே முடியாது. நீ அன்பால ரொப்பலாம், அது நீங்க இப்ப இருக்கிறவங்க இந்த யுகத்துல ரொப்ப மாட்டானுங்களா. அதை அப்பயே சொல்றாங்க பாருங்க. தர்மர் அப்பயே சொல்றாரு, இவளுக்கு நீ எது செஞ்சினாலும் பண்ண மாட்டானுங்க. ஒரு மாசம் அக்கா வீட்டுல இருமா, ஒரு மாசம் அண்ணன் வீட்டுல இருமான்னு உங்களை விரட்டுவானுங்க கொஞ்சம் வயசான பிறகு இல்லையா. அதுதானே 2வது கேள்விக்கு பதிலு. கலியுகத்துல யாரும் அப்பா அம்மாவை ஒழுங்கா பார்த்துக்க மாட்டாங்க சொல்றது 2வது பதில். 3வது பதில், அதிகாரிகளும் அரசாள்பவர்களும் மக்களை தின்ற யுகம் தாண்டா கலியுகம். 3வது அந்த விளைஞ்ச பயிர் இருக்குது இல்லையா, அதுதான் நம்பலாம். நம்மள அதிகாரிகளும் அரசாள்பவர்களும் நம்ம கிட்ட அப்படியே தின்னுவான்னு அப்பயே சொல்லிட்டாங்க. நீங்க இந்த யுகத்துல நீங்க அந்த யுகத்துல ராஜாங்க எல்லாம் மக்களை எப்படி தாங்கினாங்க கையில, இப்ப தாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மூணு விஷயங்களை சொல்றாங்க. எதுக்கு சொல்றேன்னா, தர்மம் செய்யணும். தர்மம் நம்ம செய்யாம இருக்கவே கூடாது இல்லையா. அரிது மானிடராய் பிறப்பதரிது. அந்த பேப்பர்ல இருக்கு பாருங்க, 2வது பாட்டு பாருங்க. அரியது கேட்கின் வரிவழியிலோய் ஔவையார் பாடுறது. அரிது மானிடராய் பிறப்பதரிது, மானிடராய் பிறந்தும் கூன் குருடு செவிடு பேர் நீங்கி பிறத்ததரிது, கூன் குருடு செவிடு பேரை நீங்கி பிறத்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தறிந்து, ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது, தானமும் தவமும் தான் செய்தாயின் வானவர் நாடு. அது வானவரோட நாடு என்பது கைலாயம். கைலாயமே பிறக்கணும் எப்போ, நல்ல கூடு குருடு செவிடு இல்லாம பிறக்கிறதே அரிது. அது பிறந்தாலும் அவருக்கு ஞானமும் கல்வியும் வரணும். எதுவுமே இல்லாம தத்தியா இருக்கான்னு வச்சுக்க, நம்ம என்ன செய்ய முடியும், ஒண்ணு செய்ய. அந்த இது சாமி கொடுத்துட்டீங்கன்னா ஞானமும் கல்வியும் இது 2 அவனுக்கு கிடைக்கணும். அவனுக்கு ஞானமும் கல்வி கிடைச்சா என்ன பண்ணுவான், இங்க யாராவது டாக்டர் தான் கொஞ்சம் யோசிக்காதீங்க. ஒரு டாக்டர் ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் உங்களை யாராவது பாக்குறாங்களா, ஞானமும் கல்வியும் சாமி கொடுத்தாரு. ஆனா அவனுக்கு என்ன இல்ல, தானமும் தர்மமும் பண்ணணுன்றதே கிடையாது. அவன் வாழ்க்கை அவன் அன்னைக்கு வாழ்றதுதான் நிஜம்னு நினைப்பான். இப்ப அந்த 35ல இருந்து ஒரு 55 வயசு வரை வாழலாம் பாருங்க, அதுல அவனுக்கு பிடிக்க முடியாது. 60 வயசு ஆகும் போது யோசிப்பான், 20 வயசாகி போச்சு சொல்லுறா, நம்ம இந்த 60 ஆஸ்பத்திரி தொத்துறாங்க போடுறா, நம்ம என்ன செய்யணும்னு யோசிப்பான் இல்லையா. நான் இந்த டாக்டருக்காக நான் வந்து டாக்டர் நீப்பாங்க, எல்லாருக்கும் சேர்த்துதான் பாருங்க. தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. அப்ப என்ன செய்யணும், தானம் பண்ணணும்,
தவம் பண்ணணும்னா சாமியோட பக்தி வச்சிருக்கணும். கையில இருக்கிறதெல்லாம் எல்லாருக்கும் புதுக்க ஆரம்பிக்கணும். எவ்வளவு வச்சிருந்தாலும் இங்க பாருங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தனக்கு மிஞ்சியதுதான் தானம் தர்மம். நீங்க அதை எப்படி தான் எடுத்துக்கிறீங்க? நீங்க நல்லா வவுர் புறத்து நீங்க சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் வயசு ஊட்டி இல்லப்பா எனக்கே பத்தலப்பா. தனக்கு மிஞ்சியது தானம் தர்மம். நீ தின்னுட்டு மீதி கிடையாது. டேய் உனக்கு எதுவுமே நிலம் கிடையாதுடா. உனக்கு கடைசியா மிஞ்ச போறது நீ இந்த தான தர்மம் செஞ்ச பாரு, அதுதான்டா உனக்கு சொன்னதுதான். அதை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கட்டி விட்டாங்க. தனக்கு மிஞ்சதை மாட்டேல செய்யறதை உள்ள நாவுல போட்டு ஏன் அது எதுக்கு தர, அதுக்கு எதுவுமே தர. தனக்கு மிஞ்சிய உனக்கு கடைசியா மிஞ்ச போகுது தானமும் நீ பண்ண தர்மமும் தானா வரும் சொன்னதுதான். அதனால நம்ம தான தர்மம் செய்யாம இருக்கிறோமா இல்லையா? இந்த பாடு ஏற்கனவே ஒரு முதல்ல உங்களுக்கு பேசுறேன். ஆடு மாடு தேடினும் கோடி நாசி தேடினும் கூட வந்து நிக்குமா? ஆடு மாடு எப்பதான் வச்சுக்கீங்க. ஆடு மாடு தேடினும் ஆனை சேனை தேடினும் கூட வந்து நிக்குமோ? நிக்காது. ஆனை சேனைடா குதிரை யானை எல்லாம் வச்சுக்கிற கடைசியில மூணு குதிரை யாரெல்லாம் நிக்குமா? கூட ஆடு மாடு தேடினும் ஆனை சேனை தேடினும் கூட வந்து நிக்குமோ? கோடி நாசி தேடினும் கூட வந்து நிக்குமோ? ஓடி அளித்த பிச்சையும் உகந்து அளித்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல கூட வந்து நிற்குங்க. ஓடி போய் ஒரு பிச்சைக்காரன்னா அவன் தொர்க்கின்னு போனோமா? நீங்க தொர்க்கின்னு போய் தரணுமா? ஐயா நாங்க சாப்பிடுங்க. இவனா போனா கால போறான் வரான பாரு. அதெல்லாம் செய்யக்கூடாது. இது வரைக்கும் செஞ்சுட்டா போனா போகுது. வரான பிச்சைக்காரன் கால சாப்பிட்டான் சொல்லக்கூடாது இல்லையா? ஓடி அளித்த பிச்சையும் உகந்து அளித்த தர்மம். உகந்து தர்மமா? ஐயாப்பா நீங்க சாப்பிடுமா, நல்லா இருப்பா, வயிற்று பசி போயிட்டு சாப்பாங்க மன உகந்து தரணுமா? சாப்பிடும் போது 3-4 பழையது அவனுக்கு போடுறா சொல்றது அதெல்லாம் செய்யக்கூடாது. 3-4 பழையது அவனுக்கு போட்டு ஏன் கை காலம் நல்லா தானே இருக்குது, கோயிலுக்கு வேலை செய்ய வேண்டியதானே இதுக்கு கேட்கறது. அதெல்லாம் நம்பிக்கையா? அவனுக்கு ஆண்டவன் அவன் தள்ளி கொடுக்குறான், அது வேண்டி அவன் பார்த்து போறான். ஓடி அளித்த பிச்சையும் உகந்து அளித்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல ஓடனா அந்த காலாளுக்கு திருவாங்க. சாடி விட்ட குதிரை அத மாதிரி உங்களோட ஆத்மா இறந்து போகும்போது அந்த பாவங்கள் இல்லாம புண்ணியங்கள் ஓடி வந்து கூட நிற்குமா உங்களுக்கு. அத சொல்றாங்க. முதல் பாட்டு பாருங்க. பரப்பு நீர் வையத்து பல்லுயிர்கட்கு எல்லாம் இறப்பாரின் வள்ளல்கள் இல்லை, இறப்பவர் இன்மை புகழும் ஈச்சொல் கதிப்பெயரும் தம்மை தலைப்படுத்தலால். இது என்ன அர்த்தம் தெரியுமா? உலகத்திலே யார் தெரியுமா ரொம்ப பயங்கரமானவங்க, ரொம்ப நல்ல பெரிய யார் தெரியுமா? பிச்சைக்காரன் தானா? பிச்சைக்காரன். ஒரு பிச்சைக்காரன் இப்படி வாங்குறான். வாங்கும்போது என்ன சொல்றான்? ஐயா தர்ம பிரபு நல்லா இருப்பீங்க போங்க, அம்மா மீனாட்சி காமாட்சி ஏதோ பேசுங்க, அம்மா உங்க குடும்பமே நல்லா இருக்கும், நீங்க வாழறீங்க. இங்க வாழ்த்திட்டானா வாங்கி சாப்பிட்டானா அவனுக்கு போட்ட புண்ணியம் எங்க போகுது? அது ஒண்ணு போயிட்டு மேல இது ஒரு கை கீழே உங்களுக்கு சுட்டுதா? அவன் வாயில வாங்கின வார்த்தை உங்களை இந்த பூலோகத்துல உங்களுக்கு எந்த ஆபத்துனாலும் உங்களை காக்குமா? இம்மைக்கும் மறுமைக்கும் ஒரு பாட்டு தேவாரத்துல வரும். அந்த பாட்டு பாடி காட்டுறேன். மாதொரு கூரனை வளஞ்சுழி மருவிய மருதினை மயக்காழி நாதன் வேதிய ஞான சம்பந்தன் வாய் நவிற்றிய தமிழ் மாலை ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல்ல கெட்டு வந்தவர் தம்மை வாதியார் வினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையாதே, வருத்தம் வந்து அடையாதே. இது என்ன பாட்டு கேட்டீங்கன்னா, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. நான் கோயில் உள்ள பாடு இன்னைக்கு அந்த பாட்டு உங்களுக்கு பாடுறேன். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. திருவளஞ்சுழின்னு கும்பகோணத்துல இருந்து 2வது கிலோமீட்டர்ல ஒரு கோயில் இருக்கு, திருவளஞ்சுழி. அந்த கோயில்ல போய் ஞான சம்பந்தமூர்த்தி பாடின பாட்டு
எதுக்குன்னா இன்மைக்கும் மறுமைக்குன்னா இப்ப இருக்கிற காலத்துக்கும் நீ மேல போனீங்கனாலும் நம்மளுக்கு ஒரு துணி ஒருத்தவங்க தரீங்க, ஒரு பிச்சைக்காரன் அந்த துணி நான் உங்க நாள்ல தீங்கிடும் இல்லையா? சாப்பாடு வயிறு தரீங்க, சாப்பாடு என்ன ஆயிடும்? செஞ்சிடும் இல்லையா? ஆனா அவனுக்கு கொடுத்தீங்க பாருங்க, அவன் வாயால உங்களை வாழ்த்துறான் பாருங்க, அது நிக்குமா? அது நிக்கும். அப்போ இங்கேக்கும் மேலைக்கும் ரெண்டு லோகத்திலையும் நமக்கு புண்ணியத்தை எவ்வளவு சேர்க்க முடியும்? பிச்சைக்காரனால மட்டும்தான் சேர்க்க முடியும். அதோட ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, பரப்பு நீர் வையகத்து பல் உயிர்களுக்கு எல்லாம். அதாவது பரப்பு நீர்னா எங்க இருக்கு? இருக்கு நம்ம பீச், கடல். கடல்ல இருக்கிற உயிர் பரப்பு நீர். நீங்க இருக்கிற எல்லா உயிருக்கும் நீ என்ன உதவி பண்ணணும்னா அதை விட நல்லதுடா. நீ ஒரு பிச்சைக்காரனுக்கு தானம் தர்மம் பண்றது பரப்பு நீர் வையகத்து பல் உயிர்களுக்கு எல்லாம். இறப்பாரின்னா யாரு? இறப்பவர்னா யாரு? யாசகம் பெறவங்க. இறப்பாரின் வள்ளல்கள் இல்லை. அவனை விட வள்ளல் எவனுமே கிடையாதுடா. உனக்கு அள்ளி கொடுக்கிறானே, உனக்கு என்னத்த புண்ணியத்தை. ஐயா நல்லா இருங்கன்றாங்க இல்லையா? யாராவது ஒருத்தர் நான் இது கேட்கறேன்னு யாரும் தப்பா நினைச்சு கூடாது. ஒரு காது குத்தல் வைக்கிறீங்க, ஒரு கல்யாணம் பண்றீங்க, ஒரு 10,000 பேர் வராங்கன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. அந்த 10,000த்துல நான் சொல்றேன்னா ஒரு 10 பேர் கூட வாழ்த்த மாட்டாங்க. ஒரு என்ன தெரியுமா? என்ன இந்த நாய் பெருசா பெரிய மண்டபம் வச்சுக்குது, சோழம் போடுது, ஏன் காசு இப்படி ஒருத்தவங்க நினைக்கலாம் இல்லையா? இந்த பையனை இது எங்க புடிச்சு தெரியல, இன்னும் ஒரு பக்கம் போகும் இல்லையா? உன்னோட ஆள் நல்ல வாட்ட சாட்டமா ஆயிடுச்சு. இன்னும் நாரமா இருக்கு, இதே எல்லாம் இதே மாதிரி கதை தான் நிறைய ஓடும். யாரும் கோச்சிக்காதீங்க, யாரையும் இது பண்ணல. உள்ளதுதான் அது. நல்ல மனசோட எவனாவது வரானான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஆனா எனக்கு வச்சீங்கன்னா நான் நல்ல மனசோட அது வாழ்த்துப்போம். அதுக்காக நீ யாரும் பயப்படாது. இருந்தாலும் அப்படின்னா போகுது இல்லையா? ஒரு விஷயம் சொல்லும் போது அந்த விஷயம் வந்து மக்கள் கிட்ட போய் சேர்ற மாதிரி அதை அன்பா சொல்லணும். நாய் கத்துற மாதிரி கத்துறது அது வேற. இது அவன் நாங்க போட்டு பாடினே போவான், எல்லாரும் தூங்கிட்டே இருப்பான். அத மாதிரி கூட அத மாதிரி சாமிக்கும் சாமிக்கும் வந்து பாடும்போது நம்ம சொல்றதை கேட்கும்போது சாமிக்கும் அதே போலதான். நீங்க சொல்லும்போது அன்போட நான் உள்ள நின்று பாடும்போது உண்மையில அன்போட தான் நான் சாமிக்கு பாடுவேன். முருகி இன்னொரு யூடியூப் வீடியோல பாத்தீங்கன்னா ஒருத்தர் பாடி இருந்தாரு யூடியூப்ல. லிங்கத்துல நின்று பாடுறதுல லிங்கத்து மேல ஊத்தி. அது பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு நிகழ்வு, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காதுன்னு கூட நான் ஒரு நாள் யோசிச்சிருக்கேன். அதனால சாமி அப்படியே கூட எடுத்துக்குவார். ஒரு நேரம் நீ இங்க பாடாதா, இங்க பாடுறது போதும், அங்க வந்து பாடுறான்னு கூட எடுத்துக்குவார் சாமி. நம்ம வந்து உண்மையால அன்பு வச்சு பாடுறதுக்காக பாடலாம். எல்லா பாட்டும் எப்படி பாருங்க. இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுன்னா இன்னும் டைம் இருக்கா சாமி? சாமி டைம் இருக்கா? ஒரு மணி நேரம் என்ன சாமி? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாமா? 10 நிமிஷம் வேகமா பார்த்துலாம். காயலாம் கனியன கனிவிக்கும் ஒரு தனி பெரும் கருணை அமுதே, எனக்கு கண் கண்ட தெய்வமே, கலிகண்ட அற்புத காட்சியே, கனகமலையே ஒரு பெருமை, காயலாம் அணைய என் தந்தையே. வெயிட் பண்ணுங்க. உன் பெருமையை சாற்றிட, போற்றிட, அறிந்திட, நினைத்திட சார்கின்றதோறும் அதோ இது யார் பாரா? வள்ளலார் பாடுற சாமிய. வாயலாம் தித்திக்கும், வாயலாம் தித்திக்குமா இருக்கு. வாயலாம் தித்திக்கும், மனதெல்லாம் தித்திக்கும், மன்னிய மெய் அறிவெல்லாம் தித்திக்கும் சொல்றாரு. வாய் தித்திக்குமா? அதை போல நம்மளுக்கு சாமி பாட்டு பாடும்போது, சாமி விஷயங்கள் கேட்கும் போதும் நமக்கு தித்திக்கணும் இல்லையா? வெறுப்பா வந்து மாட்டிக்கணும். எப்படா இவங்க நம்ம கையில் போகணும் அந்த விஷயம் வந்து நீங்க சாமி கேட்டியும் அதே மாதிரி யோசனை ஆகணும். அடுத்த பாட்டு பாருங்க. தற்பெரும் பொருளே சசிகண்ட சிகண்டா சாமியை வாழ்த்தி பாருங்க. தற்பெரும் பொருளே சசிகண்ட சிகண்டா சாமகண்டா
அண்டவானா நெற்பெரும் பொருளாய் உரை கடந்து உன்னை என்னுடைய நாவினாய் கல்விவான் அற்பன் என் உள்ளத்தை அளவிலா உன்னை தந்த பொன்னம் வளர்த்த அரசே கற்பமாய் உலகாய் அல்லையானையாய் தொண்டனே கருதுமாறு கருதேன் பாடுறது என்னது அற்பனா நம்ம யாரா அற்ப ஜீவி நம்ம அற்பன் என் உள்ளத்தை அளவிலா உன்னை குட்டிய சுவாமின்னு பாடுறாரு இல்லையா தற்பெரும் பொருளே சசிகண்ட இங்க பாருங்க சாமியே இங்க பாருங்க ஒரு சாமியே நேர்ல வந்து முன்ன நின்னுட்ட மாதிரி நினைச்சுக்கணும் சாமி பாட்டு பாடும்போது ஐயா நிக்கிறாரு யாரையும் பார்க்க கூடாது எவ்வளவு இழுத்து வெளியே வர முடியுமோ தற்பெரும் பொருளே சசி நிக்கிறேன்னு வச்சுங்களேன் என்ன அப்படி பாடுறது தற்பெரும் பொருளே சசிகண்டா கூடாது நல்லா சாமி நம்ம இவனுக்கு முன்னாடி நின்னது ரைட் தான் நினைக்கிறோம் தற்பெரும் பொருளே சசிகண்டா சாமகண்டா அண்டவானா நற்பெரும் பொருளாய் உரை கடந்து உன்னை என்னுடைய நாவினால் நவிவான் அற்பனின் உள்ளத்து அழியாய் உன்னை தந்த பொன்னம் வளர்த்த அரசு கற்பமாய் உலகாய் அள்ளை ஆனாயாய் தொண்டனே கருதுமாறு இப்படி பாடணும் ஒரு ஸ்பிரிட்டோட ஓகேவா அதுதான் இல்லை இந்த பாட்டு அடுத்த பாட்டு பாருங்க சாமி வந்து இப்ப நிக்கிறார் இது பாடலாமா கற்பகத்தினை கனகமார்கரையை காமகோபனை கண்முதலானை சொற்பத பொருளில் அருளும் தூய சோதியை வெண்மைநல்லூரில் அற்புதப்பட ஆவணம் காட்டி அடியனானை என்னை ஆளவு கொண்ட நற்பதத்தை நல்லாரனை அவதினை நாயினே மறக்கிறேனே இப்படி பாடணும் நாயினே மறந்திருக்கேன் இப்படி பாடணும் அடுத்த பாடம் என்ன வருது கொஞ்சம் ஸ்பீடா போலாம் இந்த பாட்டு படிச்சு இந்த பேப்பர் எல்லாம் இன்னைக்கு கொடுத்துட்டு போயிடணும் நம்ம நெக்ஸ்ட் வீக் மீதி பாட்டு பாடுறோம் இந்த பக்கம் வந்து நம்ம முடிச்சுக்கலாம் ஓகேவா அதுக்கு அடுத்த பாட்டு பாருங்க கருணட்ட கண்டனை அண்டத்தலைவனை கற்பகத்தினை செல்வட்ட மும்மதி எய்யவல்லானை செல்வி முழந்த திருநட்ட மாளிகை தில்லைக்கு இறையை சித்தம்பலத்து பெருநட்ட மாளிகை வாழவர்வோர் என வாழ்த்துவனே இப்படி பாடணும் சாமி பாட்ட போய் பாடும்போது சாமி இப்படிதான் நம்ம பாடணும் ஓகேவா நெக்ஸ்ட் பாட்டு பால்களில் தூட்டும் தாயினும் சால பருந்தி பாவியனுடைய ஊரினை உருக்கி உள்ளொழி உருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே இப்படி கத்து பாடணும் சிவபெருமானை அவனை தொடர்ந்து சிக்கல் பிடித்து எங்கு எழுந்து அருள்வதி நீயே இப்படி பாடணும் ஓகேவா நெக்ஸ்ட் பாடலாமா அரியானை அந்தரகம் சிந்தையானை சாமியை வாழ்த்தி பாடுறது அரியானை அந்தரகம் சிந்தையானை அருள்வதின் அகத்தானை அணுவை ஆர்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாறை திகழொழியை தேவர்கள் கண்டோனை மத்தை கரியானை நான்முகனை கனலை காற்றை கரை கடலை குலவனையை கலந்து நின்ற பெரியோரை பெரும்பற்ற புலியூரான் சிதம்பரம் நடராஜர் பாடுறது பெரும்பற்ற புலியூரா சிதம்பரம் சாமி பாடுறது பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே நீ அந்த சாமியை பேசலாம் நீ பிறந்தே பேசுறா நீ இன்னும் பிறக்கவே இல்லைன்னு சொல்றாரு லாஸ்ட் பாட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா பித்தான சாமியை போய் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாரா எத்தான் நரவாயை மனத்துண்டை நினைக்கின்றேன் வைத்தாய் பெண்ணை வெண்பாள் வெண்ணை நல்லூர் அருட்துறையில் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லே நினைலாமே சாமி உனக்கு தான் சாமி ஆளு வேற யாருக்கு நான் ஆளு கிடையாது சாமி சாமி போய் சொல்றதுக்கு உங்களுக்கு நெஞ்சத்துல தைரியம் இருக்கா வருமா அத்தா உனக்கு ஆளாயினி அல்லே வேற யாருக்கு நான் ஆள் கிடையாது சாமி உனக்கு தான் சாமி நான் ஆளு இதோட முடிச்சுக்கலாம் நம்ம டைம் எடுத்து அடுத்த பேப்பர் வாங்கி பார்க்கலாம் இந்த பேப்பர் எல்லாம் வாங்கி பேப்பர்